நாடி துதித்திட பாடி புகழ்ந்திட
நாடும் வணங்கிட நாடை துதித்திட நலமுடனே பாடி புகழ்ந்திட அனைத்திலும் நாடும் வணங்கிட நாடை துதித்து பாடி புகழ்ந்து நாடும் வணங்கி நாடிகை துதித்து பாடிகை புகழ்ந்து நாடுமே தாயே பராசக்தி பள்ளி என்ற உயர்ந்த பாத்திரத்தை தாங்கி நிற்கும் அடியாளின் பணிவார்ந்த வணக்கம். நன்றி அண்ணா. தண்டவாணி ஞானவடிவான முருகனாம் அவன் தமது அடியார்தமை காக்கும் ஆழ்மருகனாம் மோனப்பழம் ஏற்க முயன்ற கதை போக்க ஞானப்பழம் நோக்க நம் கவலை தீர்க்க பண்ணமகிலேறி வர வேண்டும் முருகா என் எண்ணம் ஈடேற எமக்கொருள் புரிவாய் கண்ணை இவை போல காக்கின்ற தம்மை உன்னை பணிவதற்கு உண்டேனே பெண்மை என்று சொல்லி அந்த கந்த பெருமானை வணங்கினால் நடக்கும் காரியங்கள் அனைத்தும் நலமாகவே நடக்கும் என்கிற நம்பிக்கையோடு முருகனுக்கு ஒரு நாள் திருநாள் என் முதல்வனின் வைபவ பெருநாள் முருகனுக்கு ஒரு நாள் திருநாள் என் முதல்வனின் வைபவ பெருநாள் கடம்பனுக்கு ஒரு நாள் திருநாள் கடம்பனுக்கு ஒரு நாள் திருநாள் அந்த கார்த்திகை பெருநாள் ஒரு நாள் முருகனுக்கு ஒரு நாள் திருநாள் என் முதல்வனின் வைபவ பெருநாள் வைகாசி விசாக திருநாள் திருவண்ண கரிவேல மணநாள் வைகாசி விசாக திருநாள் திருவண்ண கரிவேல மணநாள் செந்தூர் மாசேரி திருநாள் தந்தை காவடி ஆடிடும் திருநாள் அந்த சக்தி ஒரு திருநாள் கருணை பொழிகின்ற திருநாளா முருகனுக்கு ஒரு நாள் திருநாள் என் முதல்வனின் வைபவ பெருநாள் சரவண பிறந்த திருநாள் அருள் சந்தனம் வழங்கிடும் ஒரு நாள் வடிவேல் குமரன் திருநாள் சோமவாரத்து திங்கள் பெருநாள் பள்ளி குமரனின் மணநாள் பள்ளி குமரனின் மணநாள் நம் வாழ்வில் சுடரொளி பெருநாளா முருகனுக்கு ஒரு நாள் திருநாள் அந்த முதல்வனின் வைபவ பெருநாள் கடம்பனுக்கு ஒரு நாள் திருநாள் கடம்பனுக்கு ஒரு நாள் திருநாள் அந்த கார்த்திகை பெருநாள் ஒரு நாள் முருகனுக்கு ஒரு நாள் திருநாள் என் முதல்வனின் வைபவ பேரெடுத்து விடைகளை வேறருக்கு வேணுமா கந்தா சண்முகா சராட்சரா உன் பக்தியாக என்னையும் என் சகோதரர்களையும் இந்த நாட்டு மக்களையும் காத்து தீர்க்காய்சும் செல்வ செழிப்பும் தெய்வ சிந்தனையும் தந்தையின் கருணவில்களால் இன்றும் எங்களை காத்துள்ள வேண்டும் என்று அனைதினமும் உன்னையே எண்ணிக்கொண்டிருக்கின்றேன் முருகா எப்பொழுது வருவாய் உன் திருமுகத்தை காண்பேன் என்கின்ற எண்ணத்தோடு இந்த இடத்தில் வள்ளியாக காத்துக் கொண்டிருக்கிறேன் பெண்ணாக பிறந்து பெண்ணாக வளர்ந்து எப்பொழுது இந்த பெண்மைக்கு விமோச்சனம் தருவாய் என்கின்ற எண்ணத்தோடு இந்த இடத்தில் காத்திருக்கிறேன் எப்படி வாராயன் தோழி வாராயோ மணப்பதல் காண வாராயோ வாராயன் தோழி வாராயோ மணப்பதல் காண வாராயோ மணமேடை வெள்ளி மணமே காணும் திருநாளை காண வாராயோ வாராயன் தோழி
மயங்காத கண்கள் மயங்கும் விளங்காத உண்மை வியக்கும் இரவோடு நெஞ்சம் உள்ளாதோ இரண்டோடு மூன்று வளராதோ இரண்டோடு மூன்று வளராதோ ஆடாயும் தோழி வாராதோ அனுப்பனல் காண வாராயோ அனுப்பனல் காண வாராயோ மணப்பனல் காண வாராயோ. அன்பளிப்பு கொடுத்து கௌரவப்படுத்திய அன்பு இதயத்திற்கு எனது சார்பாக நன்றி நன்றிகள் வணக்கம். ஐவகை நிலங்கள் உண்டு குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை. இந்த ஐவகை நிலங்களிலே குறிஞ்சி நிலத்துக்கு தலைவனாக நம்பிராஜனுக்கும் நங்கை மோகினிக்கும் வளர்ப்பு பிள்ளையா சுந்தரவல்லிங்கிற பேரோட இந்த இடத்துல வந்து நிற்கிறது நான் தானுங்க. தம்பி அழகரு எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? பார்த்து ரொம்ப நாளாயிருச்சு. நல்லா இருக்கும் பா. போன வருஷம் பார்த்தது இந்த வருஷம் தான் பார்க்குறோம். வருஷத்துக்கு ஒரு தடவை பார்க்குறோமே, அது வரைக்கும் சந்தோஷம் தானே. இப்படி வேட்டைக்கு போன இடத்துல வள்ளி கொடிகளுக்கு இடையில குழந்தையா இருந்த என்னை கண்டெடுத்து கொண்டு வந்து சுந்தரவள்ளியில் பேர் வச்சிருக்காரு எங்க அப்பா. பாருங்க, காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சுன்னு சொல்லுவாங்கல்ல, அதே போல என்னதான் எப்படிதான் இருந்தாலும் அவரவர் புள்ள அவரவருக்கு தங்கம். அதனாலதான் சுந்தரம் என்றால் அழகு. அதனால அப்படி பெத்து வளர்க்கலனாலும் எடுத்து வளர்த்துருக்காங்கல்ல. பெற்றெடுத்தவன் ஒரு தந்தை, பேணி வளர்த்தவன் ஒரு தந்தை, கல்வி கற்று கொடுத்தவன் ஒரு தந்தைங்கிற மாதிரி எல்லாருமே இந்த உலகத்துல தந்தையா தான் இருக்காங்க. அவங்கள நம்ம தந்தையா நினைச்சோம்னா வாழ்க்கை நல்லா இருக்கும். அப்படி நினைக்கிறாங்க என்ன சில நேரங்கள்ல வராது. ஏன் வராது? மனிதருக்கு ஆசையும் கோபமும் இந்த உலகத்துல அதிகமா இருக்கு. அப்பெல்லாம் பாருங்களேன், ஒரு தடவைக்கு 4 தடவை பேசினாலும் பொறுமையா போவாங்க. என்ன காரணம்? பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு சொல்லுவாங்கல்ல. அதனால பொறுத்து போனா நம்ம எப்பொழுதுமே நல்லா இருப்போம்னு நினைப்பாங்க. ஒரு வார்த்தை சொல்ல முடியல. சின்ன பிள்ளைகள்கிட்ட கூட கோபம் தான் முன்னாடி வருது. என்ன காரணம்? மனிதர்கள் மனதில் எப்பொழுது ஆசை அதிகமாக வருகிறதோ அப்போ கோபமும் அதிகமாக வருமா. அதனால ஆசை அளவோடு இருந்தா வாழ்க்கையும் அழகா இருக்குங்கிற எண்ணத்தோட குயில் பாட்டு வந்ததென்ன இளமானே, அதை கேட்டு செல்வதெங்கே மணந்தானே, இன்று வந்த இன்பம் என்னோ அதை கண்டு கண்டு இன்னும் பொங்கோ குயிலே போ போ இனி நான் தானே இனி உன்றாகும் அது என்றாகும் குயில் பாட்டு வந்ததென்ன இளமானே, அதை கேட்டு செல்வதெங்கே மணந்தானே, இன்று வந்த இன்பம் என்னவோ அதை கண்டு கண்டு இன்னும் பொங்கோ குயிலே போ போ இனி நான் தானே இனி உன்றாகும் அது என்றாகும். குயில் பாட்டு அதை கேட்டு செல்வதெங்கே இளமானே. அத்தை மகன் கொண்டாட பித்து மனம் திண்டாட அன்பை நினைந்து சுமப்பே தமுது செண்டாகி மெத்தை சுகம் உண்டாய் அத்தலையும் அள்ளி கொடுப்பே மண்டவன் பாதையில் மழை மல்லிகைக்கு மெத்தை விரிப்பே உத்தரவு போடும் நேரமே பிறகு பெட்டகத்தை முங்கி திறப்பே மௌனம் போனதென்று ஒரு கீதம் பாடுவே பாலும் ஆசையோடு இந்த வாசல் தேடுவே கீதம் பாடுவே வாசல் தேடுவே குயில் பாட்டு வந்ததென்ன இளமானே, அதை கேட்டு செல்வதெங்கே மணந்தானே.
உயிர் பாட்டு வந்ததென ஆடே அதை கேட்டு செல்வதெங்கே மனதானே அதை கண்டு கண்டு இன்னும் பொங்கோ நன்றி அப்பா, நன்றி அண்ணா, நன்றி சகோதரி, நன்றிண்ணா. அவருக்காக பிறந்து அவருக்காக வளர்ந்து எப்ப வருவாரு வருவாருன்னு வழிமேல வெளியேச்சு காத்திருக்கேனே. யார் அவரு, எப்பேற்பட்டவர், அவருக்காக இந்த இடத்துல நான் ஏன் காத்துக்கிட்டு இருக்கேனுங்கிற கணக்கு இருக்கு. அந்த கணக்கின் பிரகாரம் நான் காத்து கொண்டிருக்கேன். ஒளிநடாவில் பதிவு செய்து கொண்டு இருக்கும் அருமை சகோதரர்கள் இருவருக்கும் எங்களது கலை குடும்பத்தின் சார்பாகவும் எனது சார்பாகவும் நன்றி, நன்றிகள், வணக்கம். எப்ப அழகரு அவருன்னு சொல்றீங்களா? ஆமா. அந்த அவரு எவருன்னு யாராவது கேக்குறீங்களா? நீங்க சொன்னா தானே எங்களுக்கு தெரியும். சொன்னா மட்டும் கேட்பீங்களாக்கும்? சொல்லுங்க. என்னைக்கு சொன்ன பேச்ச கேட்கிறோமோ அன்னைக்கு தான் நம்மள உருப்பிடுவோம். அது மட்டும் ஆமா நாமோதிங்க, மற்றபடி கேட்காதீங்க. இப்ப மனசுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கு. என்ன? இந்த எண்ணங்களை மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டா அதுக்கு பேரு ரகசியம். எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி சொல்லிட்டா பொது விஷயம். ரகசியத்துக்கும் பொது விஷயத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குல்ல. என்ன வித்தியாசம்? இப்ப எல்லாரும் சொல்லுவாங்க, எப்பா அழகருக்கு உண்டான விஷயம் அதுக்கு என்ன சொல்லுவாங்க? சீக்ரெட் தானே, தனிப்பட்ட விஷயம். என் சொந்த விஷயத்தில் நீங்க தலையிடக்கூடாதுன்னு இப்போ நீங்க சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்க சொந்த விஷயம் உங்களோட இருந்தா மட்டும்தானே சொந்த விஷயம். அப்போ பொதுவில் எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிருச்சுன்னா பொது விஷயம் ஆயிரும்ல. அப்போ 4 பேர் பேசத்தானே ஆரம்பிப்பாங்க. அப்ப ரகசியம்னா ரகசியமா மட்டும்தான் இருக்கணும். ரகசியமானது காதல். என்னதான் இருந்தா வாழ்க்கையில நிம்மதி தானா வந்துடும். எப்ப நமக்குள்ள ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு 4 பேருக்கு முன்னாடி சொல்லக்கூடாதுன்னு மறைக்க நினைக்கிறோமோ அப்போ நமக்கிட்ட நிறைய கெட்ட விஷயங்கள் இருக்குன்னு அர்த்தம். நன்மையும் தீமையும் பிறர் தருவாரா. நல்லது கெட்டது எல்லாருக்குமே தெரியும், தெரியாமலாம் யாருமே இந்த உலகத்துல இல்லை. ஆனா ஒரு சில பேர் சொல்லுவாங்க, நல்லது கெட்டது தெரியாம தானே நான் அப்படி ஆயிட்டேன். ஏங்கண்ணே அருணனே, நல்லது கெட்டதுன்னு தெரிஞ்சுதான் நான் ஏமா அப்படி இருக்கேன்னு சொல்றாங்கல்ல. நல்லது கெட்டதுன்னு தெரிஞ்சுக்கிறது ஒரு சின்ன விஷயம் தான். சொல்லுங்க பாப்போம். இப்ப நல்லது கெட்டது தெரிஞ்சுக்க ஒரே ஒரு விஷயம், சாதாரண விஷயம். சொல்லுங்களேன். ஒரு விஷயத்தை இப்போ உங்ககிட்ட நான் எல்லாருக்கும் சொல்றேன்னா அது நியாயமான விஷயம், நல்ல விஷயம். அருண் அண்ணன் இருக்கிறாரு, அழகர் பையன் இருக்காப்புல, அண்ணன் சிவாண்ணன் இருக்காரு, ரஞ்சித் இருக்காரு, இவங்கெல்லாம் இருக்காங்க, எப்படி சொல்றது அப்படின்னு மனசு எப்போ யோசிக்குதோ அப்போ அது கெட்ட விஷயம். அப்ப நமக்கு தான் யோசிக்கும் பொழுதே தெரியுது சொல்லக்கூடாது சொல்லணுங்கிறது. அப்ப கெட்ட விஷயம் நல்ல விஷயம் நல்லவே தெரியுது. அப்புறம் ஏன் தெரியலன்னு சொல்றான்? இப்ப எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் சொல்றேன், நீங்க கேக்குறீங்களா? எப்ப சொல்லுவீங்க? நான் தினமும் பேசுறேங்கண்ணே அவர்கிட்ட. ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறாருனே அவரு. ஏன்பா? வாயே திறக்க மாட்டேங்கிறாரு. ஊமையா? ஐயா ஐயா என்னன்னு இப்படி சொல்றாரு அவரு? இல்ல கேக்குறேன். அவர் நல்லா பேசுவாரு, அழகா பேசுவாரு. பேசும்போதே அப்படியே தேன் சாப்பிடுற மாதிரி இருக்கும். தேன் சாப்பிடுற மாதிரி இருக்குமா? கேட்கும் போது காதுல தேன் பாயிற மாதிரி இருக்கும். அப்படி சொல்லுங்க. கேட்கும் பொழுது காதுக்கு அப்படி இருக்கும். சரி. அவர் பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருந்தோம்னா ஆகா தேனை ருசிச்சா எப்படி இருக்கும் அது போல அப்படி பேசுவார். தேனே இவ்வளவு ருசியா இருக்கு. நீங்க சொல்ற விஷயம் அப்புறம் அவர் முகத்தை பார்த்தா நிலவே வானிலவே வானிலவே வார்த்தை ஒன்று பேசு கண்ணன் காலடியே ராதைவள் வாழ்க்கை என்று கூறு என்னுள்ளும் என்னவென்று அவன் அறியாதவன பேதை மனம் படும் பாட்டை புரியாதவன அந்த காற்றும் ஒரு நாள் என் திசை மாறும் கண்ணா என் கண்ணா நிலவே வாழிலவே வாழிலவே வார்த்தை ஒன்று பேசு கண்ணன் காலையே ராதைவள் வாழ்க்கை என்று கூறு வானவில்லை என்றால் வைகிறது வைகிறது இல்லை என்றால் சோழி வளமேறு கண்களை மூடிக்கொண்டால் வெளிச்சமிருக்காது தீநடுவு நீரே நின்றால் தீர்வு கிடைக்காது சூரியன் உதிப்பதை நிறுத்தி கொண்டார் வெடிவே ஆசிக்கு காற்று வீச மறுத்தார் கிடையாது
எந்த நூற்றி பாரு அடிக்கு வந்தார் எனக்கு ஆயுதாரு கடலில் ஒரு சொந்தம் என்று கரைகின்ற பாரு கண்ணில் சொந்தம் கொள்ள உன்னை யாரு இன்னொரு தாயாய் நானும் மாறி உன்னை தாங்கிடுவேன் ஒரு சின்னம் நானும் வாங்கி உன்னுடன் வாழ்ந்திடுவேன் உன்னை எண்ணி வாழும் இந்த பெண்ணை பாறையா நிலவே வாழ்நிலவே வாழ்கிறது வார்த்தைகள் பேசு கண்ணன் காலடியே ராதகிவள் வாழ்க்கை என்று கூறு பெண்ணுள்ளவள் யாதவனா பேரை மடும் மாட்டை யாதவனா அந்த காற்றும் ஒரு நாள் ஹிந்தி சவாரி அல்லா என் கண்ணா. இப்படியெல்லாம் நான் மட்டுமே அவர்கிட்ட ஒவ்வொரு நாளும் தனியா புலம்பிக்கிட்டு இருக்கேன். பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க, தனியாவே பேசிக்கிட்டு இருந்தா எப்படி சொல்லிடுச்சுங்க பிள்ளைங்க பாத்தீங்களா? ஒரு மனுஷன் தனியாவே பேசிக்கிட்டு இருந்தா அதுக்கு பேர் பைத்தியமா? அதுதான் உண்மை. அப்பனா இங்க இருக்க எல்லாருமே பைத்தியம். சிரிக்கிறது பொதுப்படையில சிரிச்சா ஏதோ நினைச்சு சிரிக்கிறான்னு சரி, யாருமே இல்ல நம்ம ரூம்ல உட்காந்து சிரிச்சா என்ன சொல்லுவாங்க? பைத்தியம் தான் சொல்லுவாங்களா? அப்ப இங்க இருக்க எல்லாருமே பைத்தியம் தான். என்ன அப்படி சொல்லிட்டீங்க? என்னை வள்ளியா குட்டியாந்ததுக்கு சொல்றீங்களா? அப்படி கிடையாது. இப்ப எல்லாரோடையும் சேர்ந்து பேசி சிரிச்சு பாத்திருக்கீங்களா? ஏன் ஆளாரும் ஒரு செல்ல கையில வச்சுக்கிட்டு தனியாவே சிரிக்கிறாங்களா? இப்ப பைத்தியம் தானே? அப்படி இல்ல. என்ன அப்படி இல்ல? அவங்க யாராவது பேசியிருப்பாங்க, அதெல்லாம் பார்த்திருப்பாங்க. சும்மா இருங்க. அதைத்தானுங்க நானும் சொல்றேன். நான் பேசுறேன், அவர் என்கிட்ட பேசுறது மாதிரி இருக்கு. பேசுற மாதிரி இல்ல, பேசுறாரு. சரி, ஒரு சில நேரம் பேச மாட்டேங்கிறாரு. இப்ப நான் தனியா அவர்கிட்டே பேசுறேன், அவர்கிட்டே பாடுறேன். ஒருவேளை டவர் கிடைக்காம இருக்கலாம். என்னடா இன்னும் 40 வருஷம் ஆனாலும் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்காரு. சொல்லி கொடுறேன், நான் தெரிஞ்சுக்கிறேன். ரொம்ப சிரமம் தான். ஏன்னு கேளுங்க. தனியாவே இருந்து பேசினாலும் சிரிச்சாலும் பைத்தியம் தான். இப்ப எல்லாருமே அப்படித்தான் இருக்கணும். என்ன காரணம்? அவங்களே பேசினாலும் செல்லுக்குள்ள தானே பேசுறாங்க. நிழல் தானே அது. நிஜமா? இப்ப நம்ம இங்க நிக்கிறோம், இங்க அவங்க இருக்காங்க, இதுக்கு பேரு நிஜம். இது சிங்கப்பூர்ல பாக்குறேங்க இந்த நாடகத்தை, இது நிஜம். நிஜம். இப்ப திரையில பாக்குறோம் படம், அது நிழல். அதே போல நம்ம எல்லாம் பேசி சிரிச்சா அது நிஜம். சரி, செல்லுல நிழல்ல பார்த்து சிரிச்சா அது நிழல் தானே? அப்ப சரிதானே? நீங்க சொல்றது சரிதான். ஓரளவு ஒத்து வரும்னு நான் நினைக்கிறேன். கனவு கண்டேன். ஆனா நீங்க இப்படி எல்லாம் பேசியன்னு எதிர்பார்க்கல. நானே எதிர்பார்க்கல. இந்த சாப்பிடணும்னு நினைச்சா சாப்பிட முடியல, தூங்கணும்னு நினைச்சா தூங்க முடியல. இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? வள்ளி அம்மா புலம்பிக்கிட்டு இருக்காங்க. சரி, நானும் ரொம்ப நாளா சாப்பிடலான்னு நினைக்கிறேன். நினைச்சு 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 ஓடா தேஞ்சு திரும்பா இழைச்சிட்டேன். ஆமாடம்மா, நீ ரொம்ப இழைச்சிட்டடா. போன தடவை இருந்ததுக்கு 20 கிலோ குறைஞ்சிருக்கேன், பத்தாதாக்கும். ஆமா, ரொம்ப இழைச்சிட்டியாடா. ரொம்ப இழைச்சிட்டேனா? சரி விடுங்க. அது நீங்க பார்த்ததுக்கு இப்போ ஒரு 20 கிலோ கூட்டிட்டடா, அவ்வளவுதான். 20 கிலோ குறைச்சிருக்கேன். கண்ணாடியை போட்டு உங்களுக்கு கண்ணு தெரியல, நான் என்ன சொல்ல? அப்ப வேற கண்ணாடி மாத்ததா? மாத்திருங்க, கருப்பு கண்ணாடியா மாத்திருங்க. அண்ணே, என்னடா இதுக்கெல்லாம் பேர் என்னன்னு தெரியவே மாட்டேங்குது. எனக்கு அந்த அளவுக்கு அனுபவம் இல்லடா. சரி இருக்கட்டும். இப்ப சாப்பிடணும்னா சாப்பிட முடியல, தூங்கணும்னா தூங்க முடியல. சரி சரி, இப்படி எல்லாம் நடக்குதே நமக்குள்ள. காரணம் உனக்கு உடல்நிலை சரியில்லை, போய் டாக்டர் போய் தர்த்தம் பிடிச்ச மாதிரி பொட்டியை உட்கார வச்சா அப்படித்தான் நடக்கும். என்னம்மா ஏங்கண்ணே, மதுரையில 1 நம்பர். ஐயா நம்பர் 1, நீங்களே இப்படி பேசலாமா? நான் சொல்றது கேளுங்களேன். என்னம்மா? எங்க அம்மாச்சி கிட்ட கேட்டேன், இதுக்கு பேர் தாண்டி காதல்னு சொன்னாங்க. என்கிட்ட என்ன சொல்றீங்க? அதிர்ச்சி ஆகாதீங்க. நீங்க காதலே பண்ணது இல்ல. ஐயோ, அந்த பாக்கி எனக்கு இல்லையே. நான் இப்பதானே வந்திருக்கிறேன். நீங்களும் புதுசுதானா? நான் 13 வயசுல நாடகத்துக்கு வந்துட்டு உங்களை இப்பதான் பாக்குறேன் பாருங்க. அத சொல்லுங்க, அப்ப தெரியாதுல்ல. எத்தனை கடந்து வந்திருக்கேன்னு என்னவா? சரி விட்டுருங்க, விட்டுருங்க. வீடியோ ஓடிட்டு இருக்கு, ஒழுக்க விழுப்பம் தரும். இல்ல பகிரங்கமாவே சொல்லுங்களேன். என்ன நீங்க எத்தனை கடந்து வந்திருக்கீங்க நான் எண்ணி சொல்றேன். நான் எத்தனை கடந்து வந்திருக்கேன் நீங்க எண்ணி சொல்லுங்க. சில பிரச்சனைகளை கடந்து வந்திருக்கிறேன், அத சொல்லுங்க. இப்ப அவர் அங்கேயே இருக்கிறாரு, இங்கே வர மாட்டேங்கிறாரு, இதுக்கு பேர் காதல்னு சொன்னாங்க. காதலா? காதல்னா இப்படிதான் இருக்குமா?
எப்படி சாப்பிட முடியாது? சாப்பிட முடியாது, தூங்க முடியாது. பாயில விரிச்சு படுத்திருந்தோம்னா பாய் அங்கிட்டு இருக்கும், நம்ம அங்கிட்டு எங்களை மாதிரி பார்த்தா உங்களுக்கு எரிச்சலா இருக்கும். சேச்சா அப்படியெல்லாம் இல்ல. எனக்கு யாரை பார்த்தாலும் அவர் நிக்கிற மாதிரியே தெரியுது. என்னைய பார்த்தாலுமா? இல்ல 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 நீங்க எனக்கு அண்ணன் முறை. ஆமா ஆமா. முறைக்காரவங்களும் அப்படி சொல்ல மாட்டேன். எங்க பார்த்தாலும் யாருனாலும் அப்ப அவர் மாதிரியே தெரியும். என்ன அர்த்தம்? என்ன பக்கத்துல அப்படி போய் பார்த்தா வேற ஆளுன்னு தெரியுது. சரி. இங்க நிக்கும் போது அவர் அங்க நிக்கிறாரோ, இவங்களுக்குள்ள நிக்கிறாரோ, இவங்கள்ட்ட நிக்கிறாரோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. நான் முடிவு பண்ணிட்டேன், கல்யாணம் பண்ணா அவரைத்தான் கல்யாணம் பண்ணணும். இல்லனா கல்யாணமே இல்லாட்டினாலும் நான் இப்படியே இருப்பேனே தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். ஓ போவ முடிவு என்ன? முடிவு கல்யாணம் பண்ணணுங்கிற ஒண்ணுதான். யார? முருகன். முருகன் தான். முருகன் எத்தனை முருகன் இருக்கா? அது எந்த முருகன்? எனக்கு தெரிய ஒரே ஒரு முருகன் தான். இங்கிட்ட என் குழந்தைனார் இருக்காரு சிவானே, நீங்க இல்ல, உங்களுக்கு பின்னால இந்த பாருங்க இங்க இருக்காரு வேலோட கையோட. எங்க? இந்த பாருங்க இங்கிட்டு. ஐயோ கண்ணாடி போட்டு தேர்றாரே. ஐயோ இல்லம்மா, நான் எனக்கு அனுபவம் இல்ல. இங்க அங்க இருக்க தெரியறாரா? அந்த அழகனைத்தான் கல்யாணம் பண்ணிக்கணும் இந்த கிழவி நினைக்கிறேன். நான் கேக்குறேன், நீ கல்யாணம் பண்றதுல என்னம்மா இருக்கு தப்பு? ஏங்கன்னு எப்படி கேக்குறீங்க? எவ்வளவு அழகா இருக்கே. இருமா, அந்த பாக்கியம் உனக்கு தாண்டா. ஆமாங்கண்ணே, அழகுங்கிறது இளமையும் இல்ல, மகரையும் இல்ல, தொண்டையும் இல்ல, ஒண்ணும் இல்ல. நல்ல வேலை. ஆனா ஆண்டவன் உனக்கு கருப்பா இருந்தாலும் இந்த கரூர்ல இருக்க, இந்த புதுக்கோட்டையில் இருக்கிற இந்த கருமாரி அம்மன் இருக்கால, அதை பார்த்த மாதிரி இருக்குடா. ஆமா. மயக்கம் வருதாடா? இல்லண்ணே, நான் இல்ல ரொம்ப நாளாச்சு உங்களை சந்திச்சு. உண்மையை பேசுறேன். இல்ல நீ உண்மையை தான் பேசுறீங்க, அண்ணங்கிற இடத்த தான் பேசுறீங்க. கடைக்கு போய் அல்வா வாங்கி சாப்பிட்ருக்கீங்களா? அண்ணன் சிவானே சாப்பிட்ருக்கீங்களா? சாப்பிட்டதில்ல. எங்க அண்ணன் எவ்வளவு அல்வா கிண்டி கொடுத்துருக்காரு எனக்கு தான் தெரியும். அப்படி சொல்லாதீங்க. தென்றலிலே மிதந்து வந்த தேவமங்கை வாழ்க, தேவதை உன் தேகம் தொடும் தென்றல் கூட வாழ்க, தேவங்கள் வந்த வாழ்க, நான் உன்னை கண்ட அந்த காலங்கள் வாழ்க, ஒரு பூபாரம் போகின்ற பொன்னிரி வாழ்க, தென்றலிலே மிதந்து வந்த தேவமங்கை வாழ்க, தேவதை உன் தேகம் தொடும் தென்றல் கூட வாழ்க. நன்றி அண்ணா, நன்றி பண்ண. இப்படி எல்லாம் நான் மட்டும் பாடிக்கலாம் நல்லா இருக்குமா? தோழி பிள்ளை பார்க்கணும். என்ன விஷயம் அண்ணே? நைஸ் வாய்ஸ்ரா.
நன்றி அண்ணா. இல்ல நான் உங்களை கேலி பண்ணணும்னு எனக்கு ஆசை இல்ல. அத்தாச்சி சொன்னாங்க. என்னண்ணே? இல்ல நான் ரொம்ப நாளா கேட்டுட்டே இருந்தேன். என்னண்ணே? அத்தாச்சி நான் ரொம்ப நாளா அல்வா சாப்பிட்டு நீங்க ஒரு நாளைக்கு கொண்டு வாங்கன்னு சொன்னேன். இன்னைக்கு உங்க அண்ணன் தான் வர்றாரு. உங்க அண்ணன்ட்ட கேட்டு பாரு, அவர் நிறைய பேருக்கு அல்வா கிண்டி கொடுத்துருக்காருன்னு. அதனால சொன்னேன். நான் ஏன் இதை சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டேங்கிறீங்க? இல்ல நீங்க யார்கிட்ட வேணாலும் சொல்லுங்க, நம்புவாங்க. தங்கச்சி நம்புறதை நம்புவேன். அம்மா, உண்மையை சொன்னா யாரும் இந்த காலத்துல ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. அழுகாதீங்க. ஒரு பொய் விஷயத்த சொன்னோம்னா உலகம் உடனே ஏத்து. அது ஏன் காரணங்கிறது கலியுகம். சரி வருத்தப்படாதீங்கண்ணே, விடுங்கண்ணே, விட்டுருங்க. நீங்க ரொம்ப வருத்தப்படாதீங்க. இந்த பிரச்சனை இதோட விட்டுருமா? கல்யாணம் பண்ண இதோட விட்டுருங்க, அப்படியே மறந்துடணும். நான் சொல்றேன், நீங்க கேக்குறீங்களா? எப்ப நீங்க காதல் வச்சிருக்கீங்களா? நீ சொல்லி நாங்க கேக்குறோம். கேட்டுதான் எனக்கா கேட்காம இருந்தீங்க. நான் சொல்றது நீங்க எல்லாரும் கேக்குறீங்களா? எப்பமா ஏன் சிவா அண்ணே மட்டும் இப்படியே உருன்னு இருக்காரு? என்னென்ன பிரச்சனை உங்களுக்கு? முகமே அமைப்பு அப்படித்தானா? இல்ல இப்ப எல்லாரும் சொல்லுவாங்கல்ல, என்ன குழந்தை எப்படி பாத்துக்கணும், கணவன் எப்படி பாத்துக்கணும்னு. இப்ப எல்லாரும் மனசுலயும் ஒரு கற்பனை இருக்கும்ல, எப்படி தாய்க்கு பின் தாரம். எங்க அம்மா மாதிரியே எனக்கு பொண்டாட்டி அமையும்னு எல்லாரும் நினைக்கிறாங்கல்ல. ஆமா, எல்லாரும் அப்படிதான் நினைக்கிறாங்க. தப்பு இல்ல. அதே மாதிரி தான் எங்க அப்பா குணமாவே என் புருஷனும் எனக்கு அமையணும்னு பெண்கள் எதிர்பார்ப்பாங்கல்ல. இருக்கலாம். இது நியாயம் தானே? இதுல தவறு இல்ல. தப்பு இல்ல. இப்ப அம்மா மாதிரியே பொண்டாட்டி கிடைக்குன்னு நினைக்கிறதுலாம் தப்பு இல்ல. சரி, குழந்தைய பாத்துக்கிற மாதிரியே புருஷனை பாத்துக்கிறாங்களா எல்லாரும்? குழந்தைய பாத்துக்கிற மாதிரி கணவரை பாத்துக்க முடியுமா? முடியாதுல்ல. ஏன் முடியாது? முடியாதுன்னா ஆமா, 4 வயசு புள்ள 5 வயசு புள்ள பள்ளிக்கூடம் போகும், அதுக்கு சட்டை போட்டு விடுவோம், பட்டன் போட்டு விடுவோம், பவர் அடிச்சிடுவோம், பொட்டு வச்சுடுவோம், இல்ல ஷூக்கு லேஸ் எல்லாம் கட்டி விடுவோம், பிள்ளைக்கு முத்தம் கொடுத்து அனுப்பிடுவோம். இதே மாதிரி புருஷனை குளிப்பாட்டி 80-70 வயசுல எல்லாம் எருவ மாடு எல்லாம் இருக்கிறாங்க. நல்லா இருக்கும். நல்லா இருக்குல்ல? இதை படத்துல பார்க்கும்பொழுது எப்படி இருக்கும்? கல்யாணம் பண்ணோன்னே வீட்டுக்கார வேலைக்கு போகும்போது வெளியில இருந்து கதவை சாத்திட்டு போயிட்டு வாங்கன்னு சொல்றது, அவங்க வரும்போது குளிச்சு தலையெல்லாம் பூ வச்சுக்கிட்டு அவரை எதிர்பார்த்து நிக்கிறது, இதெல்லாம் படத்துல பார்க்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. உண்மையாலுமே எல்லாரும் வாழ்க்கையில இது நடந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். நிஜம் அப்படிங்க எப்படி இருக்கும்? நிழல்ல பார்க்கல எவ்வளவு சந்தோஷம் கொடுக்குதுன்னா, நிஜத்துல இருக்கல எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அள்ளிரும்டா. ஆனா அது நடக்க மாட்டேங்குதுன்னு வருத்தம். ஏன் நடக்காது? இல்ல ஒரு சில பேருக்கு அதான் வருத்தம். நடக்கும். ஆனா நடக்கும். நான் கல்யாணம் நடக்கும், நான் கூட சொல்கிறேன். எனக்கு வரப்போற கணவரை நான் அப்படிதான் பாத்துக்குவேன். புருஷனும் குழந்தையும் ஒண்ணுதான் என்னை பொறுத்தளவுல. குழந்தைய எப்படி வந்து குழந்தைய எப்படி பாத்துக்கிறோமோ அது போல புருஷனை குழந்தைய எப்படி குளிக்க வச்சு அதுகிட்ட துணிமணிகள்லாம் மாட்டி விட்டு. ஆமா, என்ன தவறு இருக்கு? அதே மாதிரி இதுல எந்த தவறுமே இல்ல. அம்மா வளர்த்ததுக்கு பிறகு அழகுறீங்க கேளுங்க. அம்மா வளர்க்குறாங்க ஒரு 10 வயசு வரைக்கும் ஒரு பொம்பளை பிள்ளைய. அந்த 10 வயது ஆகிற வரைக்கும் குளிப்பாட்டுவாங்க, பவுடர் அடிச்சுடுவாங்க, பொட்டு வச்சுடுவாங்க, துணி மாற்றி பிள்ளைய பள்ளிக்கூடத்தை அனுப்புவாங்க பொம்பளை பிள்ளைய. இதே அந்த 10 வயசுக்கு மேல பெத்த தாயா இருந்தாலும் தகப்பனா இருந்தாலும் அவங்களுக்கு முன்னாட நின்று பொம்பளை பிள்ளை துணி மாத்துவோம் மாத்தா? பெத்தவங்க கூட நின்று மாற்ற மாட்டோம்ல. ஆனா கல்யாணம் பண்ணிக்கிட்டவருக்கு முன்னாடி மனைவி கல்யாணம் பண்ண அன்னைக்கே தன்னோட மானம் மரியாதை எல்லாத்தையும் புருஷன்கிட்ட கொடுத்தாச்சு. வாழ்க்கையில எதை விட்டு கொடுத்தா என்ன குறைஞ்சு போறோம்? புருஷன்கிட்ட மானத்தையும் விட்டு கொடுத்ததுக்கப்புறம் எதை வேணாலும் விட்டு கொடுக்கலாம், தவறு இல்லை. சொன்ன பேச்ச பிள்ளை கேட்கலன்னா திட்டுறமா, அடிக்கிறமா, கொஞ்சமா, அது போல தான் புருஷனும். அதை தாளாட்டுற மாதிரி இதே 2 தாளாட்டு, அதை பேசணுமா இதே 2 பேச்சு, சரியா போச்சு. வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஆனா உன்னை கட்டி போற ரொம்ப கொடுத்து வச்சாம்மா, நீ பேசியே கொண்டுருவேன். ஆமா, என்னை கட்டிக்க போறவர் தானே, போறவர் தான் போறாரு. ஆனா சரி விட்டுருங்க, அதை அத்தோட விட்டுருங்க, மறந்துடணும். பொத்தி வச்ச ஆசையெல்லாம் பத்திரமாயிருக்குதையா, மறுபடியும் பிறந்து வந்து உன் கூட வாழுமையா. பட்டாசு தேசத்தில பாசமுள்ள சாமினிதான், கலங்காம நீ இருக்க கடைசி வர துணை இருந்தேன். இரவோடும் பகலோடும் உன்னிலா நான் வருவேன். சொட்ட சொட்ட நனகிது தாஜ்மஹால், கொடையது வேணாவா மாயா. கண்ணம்மா கண்ணம்மா அழகு பூஞ்சிலை, என்னுள்ளே ஒளியும் தேமலை. காதல் ரோஜாவே எல்கே நீ எல்கே, கண்ணீர் வழிதடே கண்ணீர், கண்ணுக்குள் நீதான், கண்ணீரில் நீதான், கல்மூடி பார்
எனக்குள் நீதான் என்னானதோ ஈரானதோ சொல் சொல். கண்ணம்மா கண்ணம்மா அழகு பூஞ்சிலை என்னுள்ளே என்னுள்ளே ஒளியும் தேமலை உன்னை நினைத்திருந்தால் அம்மம்மா நெஞ்சமே துள்ளி குதித்தது தான் எங்கெங்கும் செல்லுமே ஒளி வீசும் மணி தீபம் அது யாரோ கண்ணம்மா கண்ணம்மா அழகு பூஞ்சிலை என்னுள்ளே என்னுள்ளே ஒளியும் தேமலை. செம்பருத்தி பூவ போல சேகமான வாய்மொழி செல்ல கோடை கூட ஆகிடாகுமார்களே செம்பருத்தி பூவ போல சேகமான வாய்மொழி செல்ல கோடை கூட ஆகிடாக பாரதி உன் சாயலை பட்டாக மாற்றுவார் தேவதை நீதான் என மயார போற்றுவார் கண்ணம்மா கண்ணம்மா இல்லம்மா உள்ளம் உன்னை என்னதம்மா கண்ணம்மா கண்ணம்மா அழகு பூஞ்சிலை என்னுள்ளே என்னுள்ளே உன்னுடைய கோலம் காண கோயில் நீங்குதாமே பாடம் காண கோலையாகுமே உன்னுடைய கோலம் காண கோயில் நீங்குதாமே பாடம் காண கோலையாகுமே பாலிலா உன் கையிலே சொன்னாக்கி போகுதே ஆனவேலி சூடிட கண்ணம்மா கண்ணம்மா இல்லம்மா உவக்கம் வெட்டி தள்ளுதம்மா கண்ணம்மா கண்ணம்மா பூஞ்சிலை என்னுள்ளே என்னுள்ளே ஒளியும் தேமலை உன்னை நினைத்திருந்தால் அம்மம்மா என்றுமே துள்ளி குதித்தது தான் எங்கெங்கும் செல்லுமே மொழி வீசும் மணி தீபம் அது யாரோ கண்ணம்மா கண்ணம்மா அழகு பூஞ்சிலை என்னுள்ளே என்னுள்ளே பொழியும் தேமலை. நன்றிப்பா நன்றிண்ணா. யாரோ அழைப்பதாக தெரிகிறது தோழி பிள்ளை பார்க்கணும் என்ன விஷயம் கேட்கணும் அப்படியா அதுவா மாலை பொழுதுதான் மாலை இல்லையா சரி தோழி பிள்ளைய பார்க்கணும் என்ன விஷயம்னு கேட்கணும் கேட்கறதுக்கு முன்னாடி அருமையான ஒளிபெருக்கி பேர் என்னம்மா பாரதி என்ன சார்பாக நன்றி நன்றி கிடந்த வணக்கம் மாலையில் சரி வைங்க மாலையில் யாரோ மனதோடு பேச மார்கழி வாடை மெதுவாக வீச மாலையில் யாரோ மனதோடு பேச மார்கழி வாடை மெதுவாக வீச தேகம் மோகம் மௌனம் நெஞ்சமே பாட்டிடுது அதிலாய மாலையில் யாரோ மனதோ
காற்றும் வரட்டும் வாசல் தாண்டி அவள் வருவான் காதல் தேவன் என்று காற்றும் வரட்டும் வாசல் தாண்டி அவள் வளையல் ஓசையாதவாறு இசைத்தே பாட்டு பாடலை ஒரு நாள் வண்ணமாலை வளர்த்தே ஆசை காதலை நெஞ்சமே பாட்டெழுது அதிநாயகன் பேரு மாலையில் யாரோ அனுப்பு கரைமேல் நானும் காற்று வாங்கி என்னை பார்த்து கடல் மீன் போட்டு ஓடி வந்து என்னை பார்த்து கரைமேல் நானும் காற்று வாங்கி என்னை பார்த்து கடல் மீன் போட்டு ஓடி வந்து என்னை பார்த்து அடடா நானும் வீணை போல கடலில் ஆழ கூடுவோம் அலைகள் வெள்ளியாடையாக உடலில் மீது ஆடுவோம் நெஞ்சமே பாட்டெழுது அதிநாயகன் பேரு மாலையில் யாரோ அனலோடு பேசு மாலை நாடை மெதுவாக வீசு தேகம் மோகம் மோகம் வந்தது மோகம் வந்தது மோகம் வந்தது அன்பு ரசிகர்கள், அப்பா பாடிய ஒரு பாடல் இல்லை குற்றம் புரிதல் பாடல் பாட சொல்லி அன்பு நண்பர்கள் அன்பளிப்பு வழங்கினார்கள். ஆனால் அவர் மாதிரி பாட முடியலனாலும் அது காரணம் என்ன, அவர் குரலெல்லாம் மாற்றி அமர்ற அந்த மாதிரி ஆக்ஷன்லாம் பண்ணி பாடுவார். ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அந்த பாடல் பாடுகிறேன். அன்பளிப்பு கொடுத்துட்டீங்க, உங்கள் சார்பாக இந்த ஒரு பாடல். 2000 வருஷம் ஆனாலும் திருத்த முடியாதுடா ராமா. தேவடியால் பெற்றெடுத்த திருமகளே, டேய் சிவா எங்கடா சாந்தாங்க ஓ அடுத்தோட கொஞ்சம் குழாம போயிருக்காளோ. ஆடா பாவிகளாடா, கஞ்சிக்கு கதறுகிறேன். அடுத்தோட கொஞ்சம் குழாம போய்விட்டாளா அடி பாவி. குற்றம் புரிந்தவள் வாழ்க்கையில் நிம்மதி சொல்வதில் பதேது. குற்றம் புரிந்தவள் வாழ்க்கையில் நிம்மதி சொல்வதில் பதேது. வாழ்க்கையில் குற்றம் புரிந்த எனக்கு நிம்மதி ஏது 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 அத்தது உலகில் அமைதியும் மகிழோ. அத்தது உலகில் அமைதியும் மகிழோ. அருந்திட முடியாது உண்மை. என் ஆனந்தம், என் மகிழ்ச்சி, என் இன்பம் அத்தனை அத்து போய்விட்டது. அமைதி அணிந்தது புயலோ எழுந்தது. ஆனவயில் ரோர் ஒளிர்ந்தது. அமைதிகள்
பாவம் அத்தனை ஆற்று போய்விட்டதே. குணத்தை இழப்பவள் இறுதியிலே நல்ல சுகம் அடைவதே அது. நல்ல குணத்தை இழப்பவள் இறுதியிலே நல்ல சுகம் அடைவதே அது. வாஸ்தவம் குணத்தை இழந்தேன், கொன்றவள் துறந்தேன், கண்டவள் பின் சென்றேன், என் கட்டுரையில் இழந்தேன், 8 கண்களையும் இழந்தேன், என் வாழ்க்கையை படிக்காதே. ஏண்டா சிவா, உடம்பெல்லாம் நமன் அரிக்குதே, என்ன காரணம்? ஆட பாவிகளா, இப்போ தாண்டா ஆரம்பிக்குது எனக்கு. கை கால்லாம் இழுக்குதே, என்ன காரணம்? ஆட பாவிய கால பெத்த தாயை காலிட்டு வச்சு இல்ல, அப்புறம் என்ன இப்படித்தான் வரும். உண்மை உண்மை. இவன் ஒருவன் பெற்ற தாயை அடிக்கிறானோ, பெற்ற தாய்க்கு எவன் கட்டி ஊத்துறானோ, ஊத்தவில்லை என்றால் நிலைமை தான். மனைவியும் பெற்ற தாய்க்கும் இவன் என்ன செஞ்ச நீ? இப்ப நீ இதுக்கு அதுக்கே நீ ஏன் விழா வந்து கட்டி பிடிக்கிற? முதல்ல யாரு எனக்கு தெரியாது, அந்த பிள்ளை எனக்கு தெரியும். வாய மூடி. இல்ல நீங்க இப்பதான் நீ புதுசா வந்திருக்க, யாரு என்னன்னு புதுசா பழசா பொம்பளை தானே. புதுசா இருந்தாலும் பழசா இருந்தாலும் அறிமுகமாகாதவளை நீ போய் இப்படி கட்டி பிடிப்ப? இப்ப மணிமேகலை வாமா, நானும் மணிமேகலை கட்டி பிடிச்சிக்கிறோம்னா நாங்க உயிர் தோழி. அவ உயிர் தோல்ல, நான் என்ன மயிர் தோழியா? நம்மளும் உயிர் தோழிகள் சேர்த்து இப்படி கட்டி பிடிக்க கூடாது. என்னடி நான் கட்டி பிடிச்சாலும் திட்டுறீங்க? இப்படி இல்ல, இங்க வா, நான் சொல்லி தரேன். அவ்வளவுதான், அப்படிதான் கட்டி பிடிக்கணும். இப்படி கட்டி நம்ம என்ன துக்க விசாரிக்க வந்திருக்கோம், இப்படி கட்டி பிடிக்க கருத்துல முடிச்சவளே மெனக்கட்டு போ. மதுரை எழுது கூட்டியாருக்காக வரல. இல்ல பொம்பளை பிள்ளைங்களே இப்படிதான் கட்டி பிடிக்கணும். நான் ஏதாவது தப்பா சொன்னேனா? துக்க விசாரிக்கிற வீட்டுக்கு போனா தான் இப்படி தோளோட இப்படி சாயாம இருப்பாங்க. அதனால நெருங்கிய நண்பர்கள் நீண்ட நாளைக்கு பிறகு சந்திச்சாங்கன்னா அந்த உயிர் எப்படி இப்படி வந்து இப்படி கட்டி பிடிக்கணும். ஐயோ ஐயோ, ஆளக்குள்ள இப்படி அழகிறேன். இப்படி கட்டி பிடிக்காத தப்பு. நல்லா கூட பிறந்துட்டல்ல, உன் தலையெழுத்து என்னோட முகரைய. அவ உயிர் தோழி, நீ நானும் உயிர் தோழிதாம்மா. நீ கட்டி பிடிக்கிற மாதிரி நடிக்கணும். ஏன் கட்டி பிடிக்க கூடாது? ஏன்னு கேக்குறேன். நீ புதுசா வந்தவள பழகுனவள. புதுசா பழசா பொம்பளைக்கிற பொம்பளை கட்டி பிடிச்சாதான் இந்த இடத்துல. உனக்கு என்ன இப்ப கட்டி பிடிக்கணும்? ஆமா, கட்டி பிடிச்சு. ஏன் நீ போடி? ஏன் தண்ணி கட்டி பிடிப்பே? அம்மா வாங்கம்மா, அம்மா வாங்க. கட்டி முடியாது, பண்ண கூடாது. சிச்சி, நான் அப்படியே இல்ல, அவளை எப்படி கட்டி பிடிச்சீங்க? அந்த மாதிரி ஒரு தடவை. சரி வா. கையை ஏன் நீட்டுவீங்க? கையை நீட்டாம இருக்க. ஏன் தோதுக்கு என்னை வச்சு நீங்க ஏன் தோதுக்கு நான் கட்டி பிடிச்சுக்கிறேன். சக்கலத்தியா ஆஹா, இருங்க. கையை என்னடி இப்படி பிடிக்கிறீங்க? கையை எப்படி மறைக்காதீங்க, இடிக்குதுல. ஐயா தள்ளிடி. இருங்கம்மா, ஒரே ஒரு தடவை வந்து பெட்டி தள்ளி விட்டுறாதீங்க. என்ன வேலைய வந்து என்ன எதுக்கு கூப்பிட்டீங்க? இதுக்கு வந்து காட்டுக்கு போய் சொல்லி காவல் பார்க்க சொல்லிருக்காரு. காவல் தர சொன்னாரு. காவல் கண்ணு எப்படி காவல் பார்க்கறன்னு சொன்னாரு. வானம்பாடி வரும் பரவலை காணம்பாடி கையில் கவனை கொண்டு ஆளால சோன்னு வரணும். யார் யார்
முடியாது. நான் விரட்டினா போகாது. ஏய் நீங்க தானே வர்ற? அவ விரட்டினாலும் போகாது. சரி முதல்ல அந்த பேர் என்ன? ஊர் என்னமா? ஏய் பேர் என்னன்னு சொல்றீ? நான் தான் முண்டை. வாய் இப்படி. வாய் எப்படியா? அலை என்ன நீங்க வாய் எப்படி முகரைய நில்லு முதல்ல ஒரு லக்கல. ஏய் முத்துராணி சிரிக்கி. நீ எல்லாம் போற குடும்ப கிளிக்கிளி தாண்டி இருக்கும். அம்மா வாயை புடினா நீ போயிட்ட, நான் சக்க புடினா நீ என்னடி பண்ண? என்ன யார்ட்ட போய் சொல்ற? வாங்கம்மா அம்மா வாங்கம்மா. உன் பேர் என்ன? வாங்கம்மாங்கற அம்மா பேசுனா காட்டுராணி. காட்டுராணி. என் பேரு தான் தொப்புள் ராணி. எங்க மாமா வச்சிருக்காரு. அது வாயை மூடி. அப்ப நீ காவலுக்கு வந்திருக்க. ஆமா சேராம சேர்ந்திருக்கா. சேராம அத்தடி இன்னைக்கு விடியறதுக்குள்ள சேராமத்தான் சில நேரம் சேர்ந்துருது. என்ன செய்யறது? அதையே ஏண்டி நோண்டிட்டே இருக்க? ஏன்டி இப்படி பொம்பளை மறடி முதல்ல முகரே பாரு, அரிப்படுத்த முண்டை. தாய்க்கும் சேய்க்கும் உண்டான உறவு தொப்புள் கொடி பந்தம் இப்படி காட்டிக்கிட்டு வெக்கம் கட்டவள இப்படி மூடி வச்சிருந்தாப்புல இந்த ஆம்பளைகளுக்கு இதுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியாதா? அவங்களுக்கு தெரியறது வேற விஷயம். தெரியாம மறைச்சுக்க வேண்டியது நம்மளுடைய. இப்படி பேசினீங்கன்னா பூராத்தி அவுத்து போட்டு முண்டமா நின்றுவேன். நல்லா இருந்தா அத்தாடி நல்லா நீ எல்லாம் முண்டமா நிக்காதடி. மூடி வைக்கிறீங்க அப்பதான் முண்டமா நிப்பேங்கறா. அந்த கிழவனுக்கு பொம்பளை ஆசையே வெறுத்து போகும். நீங்க என்ன சொல்ல வரீங்க? நான் வந்து சொல்லலாம் நினைக்கிறேன். என்ன சொல்ல நினைக்கிறீங்க? முடியல, வார்த்தை வரல. சொல்ல முடியல. சொல்லுங்கம்மா. துள்ளி துள்ளி விளையாட துடிக்குது மனசு. துள்ளி துள்ளி விளையாட துடிக்குது மனசு. மனவாள காதலி பரிசு. துள்ளி துள்ளி விளையாட துடிக்குது மனசு. பண்டவண்ட கோலம் காதலி நேரம். பண்டவண்ட கோலம் காதலி நேரம். தாலிகட்டு வேளை தங்கமணி மேலே. தாலிகட்டு வேளை தங்கமணி மேலே. விளையாட துடிக்குது மனசு. மனவாள காதல் வயசு. துள்ளி பனிமலர்கள் வாசம் அஞ்சலியில் வீசும். துள்ளி வாழும். பனிமலர்கள் வாசம் அஞ்சலியில் வீசும். தலைமையில் லேசன் தழுவல் வரும் நேரம். வெட்கமட்டு வீழும் விழிகள் தடுமாறும். வெட்கமட்டு வீழும் விழிகள் தடுமாறும். வெட்கத்திலே பொழுது போய்விடும் தோழி. துள்ளி துள்ளி விளையாட துடிக்குது மனசு. பொய்யரக்கம் கொள்ளுவேன், கையிட்டு தள்ளுவேன். போங்கள் என்று சொல்லுவேன், நாங்கள் என்று சொல்லுவேன். போங்கள் என்று சொல்லுவேன், நாங்கள் என்று சொல்லுவேன். நீங்கள் அவளோட படுத்துறீங்கனே. இருங்கனே. நான் என்னடி சொல்றேன், நீ என்னடி சொல்ற? நீங்க சொன்னதுக்கு நானும் பாடி காட்டானி வாங்க. என்னங்கம்மா அவளை கேட்டு இப்படி தள்ளுற. ஐயா இங்க வா, இங்க வா, இங்க வா. ஏண்டி அடங்காத என்னம்மா இங்கிட்டு போனா அங்கிட்டு தள்ளுறியா, அங்கிட்டு போனா இங்கிட்டு தள்ளுறீங்க? அடங்காத முண்டை சடங்கானா அப்பனை குச்சி வச்சு குடிசை கட்டின கதையா இருக்கு. வான்னா பொறுமையா வந்து என்ன நீங்க செல்லமா தட்டுறீங்க? அந்த இடத்துல எப்படியா இருங்க, தட்டுறாங்க? உங்க கோவமா அவ்வளவுதானா? இவ்வளவு செல்லமா தட்டுறீங்க? என்ன செல்லமா தட்டுறாங்க? இங்க உங்க கோவத்தை காட்டுங்க. என்ன போயிராங்கன்னு கேக்குறேன். இங்க வாடி, பஞ்சாயத்து தலைவரா இங்க நடுவுல வந்து நில்றீ. ஏற்கனவே அவங்களுக்கு முடியல. ஏண்டி இடிக்குதுன்னா கொஞ்சம் கூட பொம்பளைக்கு ஒரு உணர்வு வேணாமாடி? பொம்பளை நான் இங்க தட்ட போனேன்டி. ஏற்கனவே எனக்கு இங்க குத்தி பிடிச்சி என்ன தறி வச்சு தொலைச்சிருக்கேன். ஐயோ என்னடி வச்சிருக்க? உள்ள குத்துச்சு. பம்பரம் வச்சிருக்கேன். அட பொம்பளை குத்து போய் முடியல. நம்மள எல்லாம் பூதின்றாங்க. இரு, நான் பாடுனதை கவனிச்சியா? நான் பாடுனதை கவனிச்சியா? நான் பாடுனதை கவனிச்சியா? அவ நான் என்ன தாண்டி கவனிச்சா? அவ என்னைய தான். நீ மட்டும் தள்ளுற. நீங்க மட்டும் நீ மட்டும் தள்ளுற. ஏங்க நீங்களே தள்ளுறீங்களே, நான் எப்ப தள்ளுறேன்? நீங்க பேசாம இருங்க. முடியாதெல்லாம் நீங்க வராதீங்க. முடியாது, நான் சொல்றேன். நாங்க மட்டும் தான் இங்க முடியும். உங்களால இங்க வர முடியாது. அங்க மட்டும் தான் இருக்க முடியும். ஓகே, தேங்க் யூ. ஆமா. இப்ப என்னடி பண்ணிக்கிறீங்க? என்ன கடி? இருங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை? நான் சொன்னேன் போங்கள் என்று சொல்லுவேங்கறா. அவ வாங்கள் என்று சொல்லுவேங்கறா. என்னடி இப்ப நிக்கிற? ஐயோ மூடுறீ. இத சரி பண்ணுங்க முதல்ல. இருங்க. எதுக்குடி அவுக்குற? இருங்க வாரே. ஐயோ இத வச்சு மூடுவோம்னா இது தெரியுது அப்படியே. இருங்க வாரே. இது என்னத்துக்கு நம்மளுக்குள்ள பிரச்சனை? இங்க வாங்க. இப்ப நீங்க இத பண்ணுங்க. இப்ப சரி பண்ணுங்க வாங்க. ஏய் வாப்ல. சரி பண்ணுங்க. ஆம்பளை எல்லாம் ஓசில பாக்குறாங்க. அவளுக்கு நான் அம்மா நீங்க வாங்கம்மா. ஏன்டி இத பாடுபடுத்துறீங்க? நீங்களே சரி பண்ணுங்க. தள்ளுடி. அம்மா நீங்க அந்த சரி பண்ண நான் சொல்லுவா. நீங்க தான் நல்லா சொல்லுவீங்க. இங்கடா. இந்தாங்கம்மா.
மாமா. குடுடி கையில தலைவ குடி. சொல்லுங்க மாமா வேற. முனி தலைவ குடு. சொல்லுங்க வா. திரும்பி நில்லு. கை ரெண்டு மேல தூக்கு. ஏய் கம்மு கட்டியா தூக்குவாங்க. திரும்பி நில்லு. கை ரெண்டு மேல தூக்கிட்டியா? என்ன புல்லு குத்திருச்சா? என்னடி? இங்க தொடும் பொழுது எனக்கு 108 டிகிரி கிண்ணுன்னு இருக்கு. நடிக்காத வாங்க. அம்மா இருங்கம்மா. இரு தொலடி. அவ 108 நான் சொல்றேன். சொல்லுது. ஒரு மாசம் தோணலையே. 11 மணிக்கு நல்லா இருந்துச்சுன்னா நானே போட்டுக்கிறேன். போடுங்க. வேணாம். பறவையில வந்துருச்சு. ஆளோலம் ஆளோலம் ஆண்டவன் போட்டிடும் அதிகாரம். யாரும் வாசிக்க மாட்டாங்க. ஏ முத்துராணி பறவை வந்துருச்சு வாசிக்கினே. இப்ப என்ன பேசாம இருக்கீங்க சிவானே? சும்மா வாசிங்கினேங்கிறிய. பாடுறதுக்கு தானே வாசிக்கிறீங்க. அது சரி. இந்த வள்ளி அவர்கள் ஆடுவீங்களா ஆட மாட்டீங்களா? நேரத்தை பத்தி நேரம் ஆயிடுச்சு, அது தெரிஞ்சு போச்சு. அது ரொம்ப ரொம்ப கூடுதலாயிருச்சு. அது ஒன்றும் பிரச்சனை. ஒரு 10 நான் கேட்குறேன் ஒரு 10 நிமிஷம். ரொம்ப சரி நீங்க வாசிங்க. ஆடணும் அவ்வளவுதானே. ஏதோ உங்க ஆடல் பாடுறது பாக்குறதுக்கு விருப்பத்துக்காக நாங்க மதுரையில இருந்து வந்திருக்கோம். அதானே தெரியல. பாசமுள்ள பாண்டியர் தகச்சு பாசமுள்ள பாண்டியர் பாட்டு கட்டும் பாசமுள்ள ஒன்று ஒன்றோடு ஒன்று சேர்ந்தது நெத்தியிலே வச்சப்பட்டு எக்ஸ்பிரஸ் போகும்போது வைகை அங்கிட்டு போனோம். இது எக்ஸ்பிரஸ் வைகை அங்கிட்டு போய் வேலைகளை சாலத்தவ முடிகள் முடிடும். அப்படி ஏமா நான் கேக்குறேன். இல்ல இன்னைக்கு நம்ம ஏமா உன் கைக்கு ஒரு மேலூர் பக்கம் நாடகத்துக்கு போயிட்டு வரப்ப பஸ்ஸு கிட்டத்தட்ட 2 பஸ்ஸு மோதிக்கிச்சு. சரி, அதில் பல பேர் ஒரு 6-7 பேர் ஸ்பாட்லேயே இறந்துட்டாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கு. நீங்கள் 2 பேரும் மோதிக்கிறது. முனிகள் வந்து என்ன கூப்பிடுங்க. சரி மாமா போயிட்டு வரவா? யார்கிட்ட? சும்மா இருந்தா கொளிஞ்சிப்பட்டி ஆம்பளையே ஒவ்வொரு ஆளா உள்ள வாங்க. போதுமா? போயிட்டு வரவா? ஏய் ஒவ்வொரு ஆளா மொத்தமா தான் வர சொல்றேன். அதுதான் சொல்றேன். முடியுமா? ஏண்டி ஆளை வர சொல்றேன். டோக்கன் எவ்வளவு வாங்க? டோக்கனு எவ்வளவு வாங்க? ஒரு ஆளுக்கு 2000 ரவுண்டா வாங்கிரு. உனக்கு 2000 கொடுத்துட்டா புளு புளு.